இந்த விதமான கேள்விகளை எதிர்கொண்டவன். எல்லோருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதை நாம் பெருத்துப்படுத்தவில்லை. காரணம், நம் இந்துக்கள் செக்குலரிஸ்ட். ஒரு கிறிஸ்தவர் கிறிஸ்தவராக இருக்கலாம், ஒரு முஸ்லிம் முஸ்லிமாக இருக்கலாம். ஆனால் ஒரு ஹிந்துவாக இருந்தாலே இவர்களுக்கு பிரச்சனை. ஒருவன் ஹிந்துவாக இருந்துவிட்டால் அவன் மதவாதி. இதுதான் இவர்களது போலீஸ் செக்குலரிசம். என் நம்பிக்கையை கொண்டாட எனக்கு உரிமை உள்ளது. அதை கேட்க நீங்கள் யார்? உங்கள் நம்பிக்கையை நாங்கள் கேள்வி கேட்கவில்லை. அதே நாகரிகத்தை நீங்கள் கடைபிடியுங்கள். என் மதத்துக்கு மரியாதையை கொடுக்க விட்டாலும் பரவாயில்லை, அவமரியாதையை செய்யாதீர்கள். முருகனை பற்றி கேள்வி கேட்கும் நீங்கள் அரேபியாவில் இருந்து வந்த மதங்கள் பற்றி இதே கேள்வியை நீங்க கேட்க முடியுமா? அதற்கான துணிச்சல் உங்களுக்கு உண்டா? அதனால சொல்ற, சீண்டி பார்க்காதீர்கள். சாது மிரண்டால் காடு கொள்ளாது. సజ్జనుడికి కోపం వస్తే, సహనంతో ఉన్నవాడి కోపం వస్తే వాడిని ఆపడం ఎవరి తరం కాదు. முருகன் தமிழ் கடவுள். ஆனால் அவர் எல்லா இடத்திலும் பறந்து இருக்கிறார். வட இந்தியாவில் கார்த்திகேயராக, ஆந்திராவிலும் கர்நாடகத்திலும் சுப்பிரமணியராக, தமிழ்நாட்டில் முருகராக இருக்கிறார். முருகப்பெருமான் உலகம் முழுதும் பறந்து இருந்தாலும் அவரது பாதம் தமிழ்நாட்டில் ஊன்றி இருக்கிறது. எனவே அவரது மண்ணை வணங்குகிறேன். அதனால்தான் முருகப்பெருமானுக்கு மதுரையில் மாநாடு நடக்கிறது. அதனால்தான் இந்த மாநாட்டுக்கு நாம் எல்லாமே வந்திருக்கிறோம். இங்கு சிலர் நிறத்தை வைத்து அரசியல் செய்கின்றனர். நமக்கு நிறத்தில் எந்த பேதமும் இல்லை. கிருஷ்ண பகவான் கருப்பு, காளி மாதா கருப்பு. நாம் நிறத்தின் வழியாக பார்ப்பதில்லை, அகத்தின் வழியாக பார்க்கிறோம். ஆனால் இங்கு கருப்பு நிறத்தை வைத்து கடவுளை சீண்டும் கூட்டம் உள்ளது. நம்மை இணைக்கும் முருகனை சீண்டி பார்க்கிறது ஒரு கூட்டம். கந்த சஷ்டி கவசத்தை கிண்டல் செய்தனர். அவர்களுக்கு கிண்டல் செய்யும் உரிமை உள்ளது. அந்த உரிமையும் ஜனநாயகம் கொடுத்துள்ளது. அவர்கள் என் கடவுளை கேலி செய்தனர், என் கலாச்சாரத்தை கேலி செய்தனர், என் பண்பாட்டை கேலி செய்தனர், என் பார்வையை கேலி செய்தனர். கேட்டால் இதுதான் செக்குலரிசம் என்பார்கள். மற்றவர்கள் நம்பிக்கையை கொச்சைப்படுத்த அவர்கள் யார்? முருகனை கேள்வி கேட்க அவர்கள் யார்? அறத்தை அசைத்த பார்க்க அவர்கள் யார்? அவர்களால்
மற்ற மதங்கள் பற்றி இது போல பேச முடியுமா? அரேபியாவிலிருந்து வந்த மதங்கள் பற்றி அவர்களால் இப்படி பேச முடியுமா? நம் மதத்தை பற்றி மட்டும் ஏன் இப்படி பேசுகிறார்கள்? நாம் அமைதியானவர்கள், எல்லாவற்றையும் சகித்துக் கொள்ள கூடியவர்கள். மீனாட்சி அம்மன் கோவில் 60 ஆண்டு